Hi friends, வணக்கம் and welcome to எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து உப்புருண்டை இல்லைன்னா கார கொழுக்கட்டை தான் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பச்சரிசி ஒரு 3 டம்ளர், நான் இந்த டம்ளரில் மெஷர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 3 டம்ளர் போட்டு நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசியை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு வெள்ளை டவலில் விரித்து நிழல்லையே காய வச்சுக்கோங்க. அரிசி ஓரளவுக்கு ஈரமாக இருக்கும்போதே இந்த மாதிரி மெஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. மெஷின்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் இருக்குது எங்களுக்கு மாவு. ஸோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். 1 டம்ளர் மாவுக்கு வந்து 1.25 டம்ளர் தண்ணி எடுக்கணும். ஸோ எந்த கப்பில் நீங்கள் மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் 1.25 மடங்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 2 டம்ளர் மாவு எடுத்தனால 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். தட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றி கிண்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டே இருங்க. அது நல்லா கட்டி ஆற வரைக்கும் நம்ம கிளறணும். இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சோண்டு விட்டுருக்கோம். இப்போ ஓரளவு உருண்டுருச்சு. பட் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்குது, அது போகிற வரைக்கும் நம்ம கிண்டணும். இப்போ வந்து நல்லா உருண்டு வந்துருச்சு. இப்படி நம்ம தொட்டாலும் கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டான பதம். நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அடுப்பை. உப்புருண்டை இல்லைன்னா கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து 1 கப் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் கொஞ்சோண்டு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு இந்த மாதிரி புதுசாக நறுக்கி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அடுத்து பெருங்காயம். சின்ன கடாயில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறிக்கோங்க. கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பச்சரிசி மாவை வந்து அடுப்பில் போட்டு கிண்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த 1 கப் துருவின தேங்காயையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி வச்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சிட்டோம். இப்போ வந்து நீங்கள் கொஞ்சமாக அந்த மாவு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து நல்லா இப்படி உருட்டிக்கோங்க. ரவுண்டாக உருட்டிட்டு நம்ம இட்லி பானையில் வச்சு நம்ம வேக விட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டோம். நம்ம வேக வச்சுருவோம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ எடுத்து வச்சிட்டோம். நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சுவையான உப்புருண்டை இல்லைன்னா கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பச்சரிசி மாவில் செஞ்சுருக்கோம் இல்லையா, ஸோ அப்பக்கப்போ திரித்து நம்ம உடனே செஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லை பிள்ளையார் சதுர்த்திக்கு செய்யணும் அப்படின்னா நைட்டு வந்து நம்ம மாவை திரிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நாள் வந்து நம்ம தண்ணி போட்டு அடுப்பில் போட்டு கிண்டி நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். சுவையாக தான் இருக்கும். பட் அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மாவை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. கொழுக்கட்டை நல்லா வராது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.